அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் வந்து பயங்கரமாக இருந்துச்சு அப்படிங்கிறதான். அடுத்த அப்கமிங்கில் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இன்றைக்கி நிறைய அப்டேட்ஸ் வந்து சூப்பராக வந்திருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது. எல்லா அப்டேட்ஸுமே வந்து நம்ம சுவாமி வந்து ஜூன் 5 வந்து நான் மலேசியாவில் மறுபடியும் சிக்காகோன்ற இடத்துக்கு போகிறேன், வரேன், நீங்கள் எல்லோரும் வாங்க அப்படின்னு சூப்பராக வந்து வீடியோ போட்டிருந்தாரு. அதே மாதிரி சென்னையில் ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கு லேண்ட் ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா காவேரி வந்து சூப்பராக வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து லைவில் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதில் சூப்பராக வந்து நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிப்பீங்க, எப்போ லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் அவங்க வந்து சூப்பராக வந்து அவங்க பதில் சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம சபரி கூட வந்து சூப்பராக வந்து அந்த இடத்துல ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார். நல்லா இருந்தது. நிறைய கேள்விகளுக்கு லட்சுமி பிரியா வந்து பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ விஷயங்கள் இருந்தது. அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பேசணும்னு நினச்சேன், டைம் இல்லாதா. ஆனால் நம்ம சுவாமி வந்து இப்போ ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கு ஷூட்டிங்க்கு வந்துட்டார். நிறைய அப்டேட் நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பசுபதியோட பயங்கரமாக ஃபைட் பண்ணுறது, பசுபதியோட நிறைய விஷயங்கள் அவருக்கு இருக்கு இல்லையா, டீலிங், அதெல்லாம் வந்து அவர் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி இவங்கள மாதிரியே இன்னொருத்தவங்களும் சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசணும். அதை நீங்களும் பார்க்கணும், சரிங்களா? சூப்பருங்க. அவங்களும் செம்மையாக வந்து கலக்கிட்டு இருக்காங்க. நம்ம மகாநதி சீரியல் மாதிரியே மகாநதி சீரியல் இப்போ மலையாளத்துக்கு போகிறாங்க, தெலுங்குக்கு போகிறாங்க அப்படின்னு நிறைய பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அது நினைக்கும் போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அடுத்து நம்ம எவ்வளோ டப்பிங் சீரியல் ரீமேக் பண்ணியிருந்தாலுமே நம்ம தமிழ்லேருந்து போகிறப்போ அது பயங்கர ஹாப்பி ஆயிருதுங்க. அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதான். ஓகே மக்களே, உங்களோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக லைக் பண்ணுங்கள் மக்களே.